அவரை தியானிக்கிறதான இனிதான பகுதியிலே உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். இந்த கத்தோட ஓய்வு நாட்களாக இருப்பனால ஒரு வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தரோட மகிமை கேருபீர் மேல் எழும்பி கர்த்தரோட ஆலயத்தில் வாசப்படிக்கு வந்தது. அன்பான கர்த்தரோட பிள்ளையே, கர்த்தரோட மகிமை கர்த்தரோட வாசப்படியில் வந்தது என்று பார்க்கிறோம். நீ கர்த்தரோட ஆலயத்துக்கு நீ உள்ள போகிறப்போ உனக்கு என்ன நடக்க? அன்பான கர்த்தரோட பிள்ளையே, கர்த்தரோட மகிமை கேருபீர் எழும்பி ஆலயத்தில் வாசப்படி வந்தது என்று பார்க்கிறோம். உனக்கு எது வர? அன்பான கர்த்தரோட பிள்ளையே, சங்கீதம் 102:13 பார்க்கிறோம். தேவரே எழுந்தருளி சீயோனுக்கு இறங்கி தயவு செய்யும், அதுக்கு குறித்த நேரமும் வந்தது. உனக்கு ஒரு குறித்த நேரம் வர அன்பான கர்த்தரோட பிள்ளையே இந்த நாளில். ரெண்டாவது பாரு சங்கீதம் 119 126 பாரு, நீதி செய்ய கர்த்தரோட வேலை வந்தது. உன்னோட விஷயத்துல நீதி செய்யற வேலை வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது பாரு ஏசாயா 60:1 பாரு, எழும்பி பிரகாசி ஒளி வந்தது என்று பார்க்கிறேன். இந்த ஓய்வு நாட்கள் உன்னை ஆசீர்வதிப்பார்.